மாணவ மாணவிய செல்வங்களுக்கு வணக்கம். நான் உங்கள் அஸ்வின். 10th 11th 12th பப்ளிக் 2024க்கான பேப்பர் கரெக்ஷன் நேற்றைய தினம், அதாவது 23rd ஏப்ரலோட வெற்றிகரமாக முழுவதும் முடிச்சுட்டாங்க. குறிப்பாக 11th and 12th எல்லாமே போன வாரத்தோடு முடிஞ்சிருச்சு. 10th மட்டும்தான் எலெக்ஷனுக்கு அப்புறமும் பார்த்திங்கன்னா மண்டே ஒரு நாள் மட்டும் எக்ஸ்ட்ரா வச்சுருந்தாங்க. இன்றைக்கி டியூஸ்டே பார்த்திங்கன்னா மார்க்ஸ் எல்லாம் ஆன்லைனில் அப்லோட் பண்ணிடுவாங்க டேட்டா பேஸில். ஸோ அதுவுமே இன்னையோட கம்ப்ளீட்டாக அப்லோட் பண்ணி அந்த கிரவுண்ட் லெவல், அதாவது திருத்துறை இடத்துல என்னென்ன பண்ணுவாங்க, ஃபஸ்ட் பேப்பர் கரெக்ஷன் பண்ணுவாங்க, அதை செக் பண்ணுவாங்க 2 டீச்சர்ஸ். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மார்க்ஸ் அப்லோடிங்க்கு டேட்டா என்ட்ரி டீமுக்கு கொடுத்துருவாங்க. ஸோ எல்லாம் அவங்க அப்லோட் பண்ணி கிரவுண்ட் லெவல் ப்ராசஸ் எல்லாமே முடிஞ்சிருச்சு. இனி அடுத்தது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அங்கே சென்னைக்கு டேட்டா போயிடும். ஸோ பள்ளிக்கல்வித்துறை அவங்க அத்தாரிட்டிஸ் எல்லாருமே அங்கே டெக்னிக்கல் டீம் அந்த டேட்டாவை டேபுலேஷன் பண்ணி ப்ராப்பராக அந்த ரிசல்ட்டுக்கான அந்த இதெல்லாம் ரெடி பண்ணுவாங்க. மீன்வைல் அனாலிசிஸும் ஒரு பக்கம் நடக்கும். அதாவது இந்த வருஷம் ரிசல்ட்ஸ் எல்லாம் எப்படி வந்திருக்கு, பாஸ் பர்சன்டேஜ் எவ்வளோ இருக்குது, அதே மாதிரி எத்தனை பேர் சென்டம் எடுத்திருக்காங்க, ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லேயே அந்த ரிசல்ட் பர்சன்டேஜ் எப்படி இருக்குது அப்படின்றது எல்லாத்தையும் ரிப்போர்ட் ஃபார்ம் பண்ணி சிஎம்கிட்ட கொடுத்து அவங்க அப்ரூவல் வாங்கினதுக்கப்புறமா நமக்கு ரிசல்ட்ஸ் வரும். குறிப்பாக ரிசல்ட் டேட் பார்த்திங்கன்னா 12th மோஸ்ட்லி கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. 6th May 2024 அன்னைக்கு ரிலீஸ் ஆக போகுது அப்படின்னு கூட இப்போ இன்றைக்கி கூட நியூஸ்லலாம் பார்த்திங்கன்னா பள்ளிக்கல்வித்துறை அதிகாரிகள் தகவல் சொன்னதாக போட்டிருந்தாங்க. தம்ப்நெயிலில் வச்சுருப்போம், பார்த்துருப்பீங்க. ஸோ அதான் 6th May அன்னைக்கு 12th கன்ஃபார்ம் வந்துடும். ஏன்னா எலெக்ஷன்ஸ் இருந்தாலும் அதெல்லாம் சீக்கிரமாகவே முடிச்சிட்டாங்க ப்ராசஸ். ஸோ அடுத்து வேறு எந்த ப்ராசஸும் அவங்க ஹையர் லெவல் அத்தாரிட்டிஸ்க்கெலாம் கிடையாது. அவங்க அதை ப்ராப்பராக அனலைஸ் பண்ணி இந்நேரம் அதெல்லாம் பண்ணிகிட்ருப்பாங்க. பண்ணி முடித்ததுக்கப்புறம் சிஎம்கிட்ட அப்ரூவல் வாங்கிட்டு மினிஸ்டர் அவர் ஃப்ரீயாக தான் இருப்பார். வேறு எந்த ஒரு என்கேஜ்மெண்ட்டும் அவங்களுக்கும் கிடையாது. ஸோ 6th May அன்னைக்கு 90% பார்த்திங்கன்னா அன்றைக்கே வந்துடும். வேறு ஏதாச்சும் ஒரு அன்எக்ஸ்பெக்டட் சினாரியோ, மேபி டெக்னிக்கல் டிஃபிகல்ட்டிஸ் எதிர்பாராமல் வருது, இல்லை மினிஸ்டர் அன்றைக்கி அவைலபிளாக இல்லைன்னா மட்டும்தான் தள்ளி போகும். அதுக்கப்புறம் 11th 14th May அன்னைக்கு வரும். 10th பார்த்திங்க அப்படின்னா ஏற்கனவே சொன்ன மாதிரி 10ஆம் தேதி மே அன்றைக்கே நமக்கு வந்துடும். ஸோ 10th சொன்ன மாதிரி மண்டேயோட நமக்கு பார்த்திங்கன்னா முடிஞ்சிருந்துச்சு. இதுதான் ஷெட்யூல் படி தான் எல்லாமே பார்த்திங்கன்னா கொண்டு போயிருந்தாங்க. என்னன்னா 8 working days அப்படின்னு போட்டிருந்தாலும் 10th நடுவுலையே கொஞ்சம் கேப் இருந்துச்சு. ஒரு 3 நாள் வேல்யூவேஷன் பார்த்திங்கன்னா நடக்கலை. நடுவில் அந்த எலெக்ஷன்ஸ் இருந்தனால இல்லை அது இல்லைனாலும் டீச்சர்ஸ் பார்த்திங்கன்னா சீக்கிரமாகவே ஸ்பீடாகவே நல்லா திருத்தி முடிச்சிட்டாங்க. மோரோவர் 10th இந்த வருஷத்துலேருந்து பேப்பரை வாங்கி பார்க்குற அந்த ஃபெசிலிட்டி இருக்குது. ஏற்கனவே அது 11th 12th மட்டும்தான் இருந்துச்சு. 10th பசங்க பேப்பரை வாங்கி பார்க்க முடியாது. அது வேறு விதமாக நம்ம ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்ட் மூலமாக அதுக்குன்னு தனியாக நம்ம அப்ளை பண்ணி தான் வாங்கி பார்க்குற மாதிரி முதல்ல இருந்துச்சு. பட் இப்போ கவர்மெண்ட் என்ன பண்ணிட்டாங்கன்னா, நம்ம ஸ்கூல் மூலமாகவே ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் 10th 11th 12th பேப்பர் அப்ளை பண்ணி வாங்கி பார்க்குற மாதிரி வச்சுட்டாங்க. அதெல்லாம் ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் நான் கண்டிப்பாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நம்ம அப்போ பார்க்கலாம். தட்ஸ் இட். தேங்க்யூ.